வாழ்த்துதலை தெரிவித்தது. நாம் நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாளிலே இந்த ஏதோமியர்களை குறித்ததான ஒரு சின்ன ஹிஸ்டரியை நாம் பார்த்தோம். இப்பொழுதும் அந்த ஏதோமியர்களை குறித்ததான அந்த ஹிஸ்டரியை நாம் விட்ட இடத்திலிருந்து தொடர போகின்றோம். அதற்கு முன்பதாக இதுவரை நாம் பார்த்த காரியங்களை குறித்து ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை புதிதாக இன்று யாராவது வந்திருப்பார்களானால் அவர்களுக்கு அது புரியும்படிக்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஒருவேளை நேற்றைய தினத்திலே நாம் இதை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். நேற்றைய தினத்திலே நாம் ஒருவேளை இந்த பகுதிகளை மறுபடி ஒரு முறை பார்த்திருக்காத ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமானால் இன்றைக்கு இந்த ஹிஸ்டரியை மறுபடி ஒரு முறை ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்ப்பது நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நாம் நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாளிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒபதியா என்கின்ற புத்தகமானது ஏதோமியர்களை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் என்று உங்களோடு நான் சொல்லியிருந்தேன். ஏதோமியர்கள் ஏசாவினுடைய புத்திரராய் இருந்தார்கள். இந்த ஏதோமியர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏதோமியர்களையும் வெறுத்தார், ஏதோமியர்களையும் வெறுத்தார், ஏசாவையும் வெறுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மல்கியா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4 வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏசாவை ஆண்டவர் வெறுக்கிறார். அவரே சொல்லுகிறார், நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், அதனால என்னை யார் இதற்கு ஏன் இப்படி செய்தா என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்டதான காரியங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒபதியா புத்தகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஏதோமியர்களை சாடி அவர்களுடைய முடிவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த ஏதோமியர்களை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது ஏதோமியர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் மறுபடி எழுந்திருக்க மாட்டார்கள், ஒருவேளை எழுந்திருக்கிறதற்கு அவர்கள் ட்ரை பண்ணாலும் முடியாது என்பது போல தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஒரு புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது, அந்த புத்தகத்தை எழுதின காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள், இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தார்கள், இதன் மத்தியிலே அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி புரிந்திருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் முந்தைய தினத்திலே சொல்லிய அந்த செய்திகளையும் இன்று சொல்ல போகிற செய்திகளையும் உங்கள் மனதிலே நீங்கள் பதித்து வைத்திருந்தால் நாம் பிற்பாடு படிக்க போகின்ற அந்த வசனங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சரித்திர சம்பவங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அப்பொழுது அதை நாம் நினைவு கூர்ந்து அதை படிக்கிறதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஏதோமியர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1000 வருடம் அவர்கள் இந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 1000 வருட ஒரு சண்டை. அதற்கு காரணம் ஏசா என்பவர், யாக்கோபு என்பவர், இந்த 2 பேர்களுக்கும் இடையிலான முதல் சண்டை காரணமாக அமைந்தது. அந்த சகோதரர்களுக்கான அந்த சண்டை பிற்காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1000 வருடம் அவருடைய சந்ததியினால் பகையை சுமந்து கொண்டு சண்டை செய்த ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. ஆனால் இதற்கு மத்தியிலே இஸ்ரவேலர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார், ஏதோமியர்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கு ட்ரை பண்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல சில கடைசியில நான் வரும் பொழுது சில சம்பவங்கள் நான் காண்பிக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைப்பற்ற முடியவில்லை. ஏன்னா இந்த மக்கள் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போவதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. 2 விஷயங்கள் நமக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒபதியா என்கின்ற புத்தகம் ஏதோமியர்களை குறித்து சொல்லும் பொழுது ஏதோ இவர்கள் இஸ்ரவேலர்களின் விரோதிகள் கிடையாது. நாம் பார்க்கின்ற மற்ற எல்லா புத்தகங்களிலும் ஆண்டவர் சபிக்கின்ற இனத்தார்கள் இஸ்ரவேலர்களின் விரோதிகளாக இருந்தார்கள். மோவாபியர்களாக இருக்கட்டும், அம்மோனியர்களாக இருக்கட்டும், பெலிஸ்தியர்களாக இருக்கட்டும், கிரேத்தியர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேலர்களை அவர்கள் ஒடுக்கினவர்கள், எதிரிகளாக பாவிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலருக்கு சகோதரனாகிய இந்த ஏசா, அவருடைய சந்ததியாகிய ஏதோமியர்கள் இஸ்ரவேலரின் விரோதிகள் அல்ல, ஆனால் அவர்கள் துரோகிகளாக இருந்தார்கள். ஒரு துரோகிக்கும் விரோதிக்குமான வித்தியாசத்தை தான் இங்க நாம் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். துரோகிகளை வெற்றி சிறந்த
இந்த சம்பவத்தை தான் இந்த புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஏன் இவர்களை துரோகி என்று சொல்கின்றோம் என்றால், வேத வசனமே சொல்கிறது, உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு நீ இறங்காமல் அவனுக்கு விரோதமான செய்த காரியங்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஏன்னா இவன் சகோதரன், ஆனால் அவனை தன் சகோதரனை அடிக்கின்ற எதிர்க்கின்ற மக்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சரி இது ஒரு சகோதரர்களுக்குள்ள சண்டை, அதை எவ்வளவு பெருசுப்படுத்தணும், துரோகி என்கின்ற மாதிரி அப்படின்னா, ஆண்டவருடைய பேர்ல, ஆண்டவருடைய அந்த பிளான்ல ஏசாவனுடைய பங்கும் இருந்திருக்க கூடும். ஏன்னா அவர் தான் சேஷ்ட புத்திரன். ஆனால் அவர் வித்து போடுகிறதை நாம் பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் மறுபடியும் ஒரு முறை அதை சொல்லியிருந்தேன். ஏசா அவர் பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கான வயது 160. ஏன்னா அவர் 100 வயசுல ஈசாக்கை பெற்றெடுக்கின்றார். 40 வயதாக இருக்கும் பொழுதுதான் ஈசாக்குக்கு திருமணம் நடக்கின்றது. 60 வயதாகும் பொழுதுதான் குழந்தை பிறக்கின்றது. அப்படியானால் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமினுடைய வயது 160. ஆபிரகாம் 175 வயது வரை வாழ்கின்றார் என்று ஆதியாகமம் சொல்கின்றது. 175வது வயது என்றால் 15 வருடம், கடைசி 15 வருடம் அவர் எப்படியாவது மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பா தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் தனக்கு கொடுத்த விஷனை சொல்லியிருப்பார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், இந்த தேசத்துல இதெல்லாம் நான் சுதந்திரிப்பேன் என்று சொன்னார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், கடலத்தனை மனதாயிருக்கும், என்ன கூடாது இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது உன்மூலமாக தான் நடக்க போகிறது என்று ஏசாவை அவர் கை காத்திருப்பார். ஏன்னா அவர் தான் மூத்த பையன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஏசா இந்த கிழமை ஏதோ உளர்றாரு, இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருப்பார். ஆனால் யாக்கோபுக்கு இது ஏன் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பர்பஸா கேட்கிறான், சேஷ்ட புத்திர பாத்திரத்தை எனக்கு தந்தால் கூலை தருகின்றேன் என்று சொல்லி. இப்ப சேஷ்ட புத்திர பாத்திரம் என்கின்ற அது வெறும் சொத்துரிமை மாத்திரம் கிடையாது. அது வெறும் சொத்துரிமை மாத்திரம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாருங்க, மிக குறைவான மக்கள் தொகை தான் இருந்திருக்கக்கூடும். அது சொத்துரிமையை சொத்தை வச்சு அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. இன்னைக்கு மாதிரி பெரிய மக்கள் தொகை கிடையாது. வேணும்னா அவர்கள் வேற ஒரு இடத்துல போய் வாழ்வாங்க, புதுசா செட்டில்மெண்ட் அமைச்சு அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படியே தேவைப்பட்டா போருக்கு போவாங்க, ஏதாவது ஒண்ணு கிடைச்சதை வாழ்வாங்க. அவர்கள்லாம் நொமாட்ஸ். அப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் கிடையாது சொத்து வைத்து. ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு காட்ஸ் பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த காலத்துல தெளிவாக நமக்கு தெரிய வருது. இந்த காலத்துல நம்ம அதை பெருசாக பேசவில்லை என்றாலும் அந்த காலத்தில் ஆண்டவர் இடைப்பட்டது ஒருவருடைய சந்ததியாக இடைப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த சந்ததியாக இடைப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நீங்கள் இஸ்ரவேலருடைய சந்ததி, அதனாலதான் நம்ம ஜீனியாலஜி படிக்கணும்னு சொல்றோம். நாளாகமத்துல முதல் 9 அதிகாரத்தை நம்ம படிக்கிறதே இல்லையே. அதை நம்ம ஏன் படிக்கணும்னா, அப்படின்னாதான் ஆண்டவர் எவ்வளவு அழகாக வேலை செய்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப ஆண்டவர் சும்மா உங்களுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன்னா சும்மா இல்ல, அதற்கு ஒரு பிளான் வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி உன் சந்ததிகள்ல நான் கணக்கு கேட்பேன் அப்படின்னா அதுவும் சும்மா இல்ல, அதுக்கும் ஒரு பிளான் வச்சுதான் சொல்றாருங்கிறத நமக்கு பார்க்க முடியும். ஆனால் இந்த ஏதோமியர்கள்ல சந்ததியார வந்த ஒரு ராஜா கூட இல்ல. ஏதோமியர்கள் செல்வ செழிப்பிலே வாழ்ந்த மக்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேலர்கள் நாடோடிகளாக அலையும் பொழுது அவர்கள் ராஜாக்களை வைத்து அரசாங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பட்டணங்களை கட்டி, பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி, அவர்கள் பெரிய ரிச் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செழிப்பான பூமியை இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது இவர்கள் செழிப்பான பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் நொமாட்ஸாக 40 வருடம் சுற்றி திரியும் பொழுது இவர்கள் ராஜாக்கள் இவர்களை செழிப்பு மிக்க வாழ்க்கைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏதோமியர்கள் எவ்வளவு செழிப்பாக இருந்தும் அவர்களோட ஆண்டவர் இல்லை. இஸ்ரவேலர்கள் அவர்கள் வனாந்திரத்திலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக கூட ஆண்டவர் அவர்களோடு கூட வந்தார். அதாவது the food that was made from the God's kitchen, மன்னா, அதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியெல்லாம் ஆண்டவர் இவர்களை போஷித்து வந்தார். அப்போ பணம், காசு, ப்ராப்பர்ட்டி இது பெருசு கிடையாது. இது ஆண்டவர் பார்க்கின்ற வசதி வாழ்க்கை என்பது ஆண்டவர் பார்க்கின்ற மிகப்பெரிய சொத்து கிடையாது. அதை விட having God with us is the greatest gift from God அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் ஏசாவுக்கு இதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் இல்லை. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு இதெல்லாம் இல்லை, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். நமக்கு எது நம்மளோட கூட இருக்குன்னு பாருங்க. நம்ம எதை பெருசாக பார்க்கிறோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. நமக்கு பண ஆசையாகிய விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி கொலோசியர் சொல்லு.
அப்ப அது பெருசா இருக்குதா இல்லைன்னா இது பெருசா இருக்குதா? ஏன்னா அந்த காலகட்டத்துல நான் பின்னாடி உங்களுக்கு காண்பிக்கின்றேன். ஏசாவினுடைய சேயீர் மலைக்கு ஆண்டவர் அங்கு நிற்கிறார். ஒரே மலையில அவர் போகிறாருன்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுது. அப்படியானால் இந்த சம்பவங்களை அது அதிர்ந்தது என்று சொல்லி சொல்லுது. இந்த சம்பவங்களை கேட்கின்ற அந்த சேயீர் மலையிலே வாழ்ந்த ஏதோமிய மக்கள் மனம் திரும்பல. யெகோவா தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யெகோவா தெய்வம் சேயீர் வேற எங்கேயாவது போனாருன்றக்கா? அப்படி இருக்காது. ஆனால் சேயீர் மலையில அவர் போனதாக மோசே சொல்றாரு உபாகமத்துல சொல்லும்போது. அப்ப இதெல்லாமே நடந்திருந்தும் அவர்களை நெருங்கி நெருங்கி ஆண்டவர் வந்தும் இந்த ஏதோமியர்களும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ட்ரை பண்ணல. அவர்கள் கொஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அப்படிலாம் போக போகதான் ஆண்டவருக்கு ஒரு காலகட்டத்துல ஏதோமியர்கள் வேண்டாம் என்கின்ற எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போக போக ஒரு நாள் ஆண்டவர் நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் எப்படி இருக்கும்? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இப்பொழுது இயேசு கிறிஸ்து கிருபையின் காலத்துல நமக்கு மிகுந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆமாம், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் நியாயாதிபதியாக வருகின்ற இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறது. அவர் இந்த இயேசு கிறிஸ்து முதலாவது இயேசு கிறிஸ்துவை போல அவர் ஒருவேளை நம்மளை ஒரு லவ்வபிள் காடாக அந்த வெளிப்படுத்தல் நமக்கு வெளிப்படுத்தல. அது வேற விதத்துல அவர் போராளியான ஆண்டவராக வெளிப்படுத்துகிறது. A God with white robes. அப்படி ஆண்டவர் வருகின்றார். கச்சையிலே அவர் வாளை கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவராக வெளிப்படுகின்றார். போராட்டத்தில் மிக சிறந்தவராக அவர் வெளிப்படுகின்றார் என்று வெளிப்படுத்தல் நமக்கு சொல்கிறது. அப்பொழுது அவருடைய கோபம் வெளிப்படும் என்று நமக்கு சொல்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கும் பொருந்துகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. யார் இந்த ஏசாவின் மக்கள்னா, ஆண்டவரோடு கூட இருந்து ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவரால் இந்த ராஜ்யம் சிறப்பிக்க கூடும் என்று அறிந்து அதையும் மீறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாய்ப்பு வசதியும் வரும் பொழுது அதற்கு பின்பாக செல்கின்ற நாம் தான் இந்த ஏதோமியர்களை போல மோசமான ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். உபதியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம மனசுல புரிய வேண்டிய மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. சரி, ஆனால் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு அதுல உள்ள சில விஷயங்களை நம்ம படிக்கணும். ஒன்று, ஏதோமியர்கள் சேயீர் மலையில இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. ஓரேப் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையிலும் அவர்களுக்கு சார்ந்திருந்ததுன்னு சொன்னேன். கார்தேஷ் பர்னேயாவுக்கு அவர்கள் மேற்கிலே இருந்தார்கள் என்று சொன்னேன். சீன் வனாந்திரத்துக்கு அவர்கள் மேற்பகுதியிலே இருந்தார்கள்னு சொன்னேன். அவர்கள் டெட் சீக்கு கீழே இருந்தாங்கன்னு சொன்னேன். ரெட் சீக்கு மேல இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கள் போஸ்ரா என்று சொல்லி ஒரு பட்டணம் வைத்திருந்தார்கள் தான் உங்களுக்கு சொன்னேன். அது போக ஹிட்டைட்ஸ், ஓரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள், அப்புறம் ஹோரைட்ஸ், அதான் ஓரியர்கள் ஹோரைட்ஸ், ஹிட்டைட்ஸ் ஓரியர்கள், இவர்கள் எல்லாம் சண்டை போட்டு குறிப்பாக ஹோரைட்ஸ் என்கின்ற குரூப் ஆஃப் பீப்புளை அந்த சேயீர் மலையிலிருந்து விரட்டி அதை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொன்னேன். கெடமியர்கள் வாழ்ந்த ஒரு பாலைவன பகுதி, அதற்கு மேற்புறத்திலே இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது காதேஸ் பர்னேயா அவருடைய எல்லையாக இருக்கிறது. அதுல வந்துதான் இஸ்ரவேலர்கள் பார்த்து இந்த மக்களை பார்த்து பயந்து போகிறார்கள். மோசே இவருடைய ராஜாக்களுக்கு தூது அனுப்பியும் அவர்களை அலோ பண்ணல அப்படிங்கிறதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஏதோமியர்கள் தேசத்தை அவர்கள் விரிவாக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெரிய பட்டணங்களை கட்டினார்கள். தேமான் என்கின்ற பட்டணத்தை கட்டினார்கள். போஸ்ரா என்கின்ற பட்டணத்தை கட்டினார்கள். தேதான் என்கின்ற பட்டணத்தை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். அது போக இஸ்ரவேலர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் பிரபுக்களும் ராஜாக்களும் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ராஜாக்களை குறித்து பார்க்கும் பொழுது 8 ராஜாக்களை ஆதியாகமம் 36வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. பிரபுக்களையும் அவர்கள் வைத்து ஆட்சி செய்து வந்தார்கள். அதாவது நியாயாதிபதிகளை வைத்து அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த ஏதோமிய மக்களை குறித்து பார்க்கும் பொழுது, ஏதோமிய மக்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய ஏராளமான ஏதோமிய மக்கள் ஏசாவினுடைய பல்வேறான திருமணங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். அவன் இஸ்மவேலர்களை திருமணம் செய்து, இஸ்மவேல் பெண்களை திருமணம் செய்து இருந்தான். இன்னுமா ஏவியைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கானானிய மக்களை திருமணம் செய்து வந்தான். ஹிட்டைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏத்தியர்களை அவன் திருமணம் செய்திருந்தான். இப்படிப்பட்ட மக்களை அவன் திருமணம் செய்து அதன் மூலமாக வந்திருந்த ஏதோமியர் சந்ததியர் தான் ஏதோமியர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது கிமு 23வது நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் நாகரிகமாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். 19லிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை பெரிய சரிவை கண்டார்கள். அவருடைய நகரங்கள் இடிக்கப்பட்டன. அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டன. 14லிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை நம்ம பார்க்கும் பொழுது ஏதோமியர்கள்
இன்னும் ஒரு விவசாய குடிமக்களாக மாறி அவர்களுடைய பேச்சுக்கள் வெளியே வர ஆரம்பித்தது. அவர்கள் ஆக்சுவலா ரிவர் பெட்ஸ்ல அவருடைய நாகரிகத்தை தோற்றுவிக்க ஆரம்பித்தார்கள். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் செழிப்பு மிக்க ஒரு கூட்டமாக அவர்கள் மாறியிருந்தார்கள். இந்த ஏதோமியர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆக்சுவலா நீங்க பார்க்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்னா, 2 வகையாக இந்த வேதாகமத்திலே அவர்களை பார்க்கலாம். ஒன்று ஏதோமியர்களை தனியாக பேசுவது, இன்னொன்று ஏதோமியர்களையும் இஸ்ரவேலர்களையும் இணைத்து பேசுவது. இப்படி 2 நம்ம பார்க்க முடியும். இந்த ஏதோமியர்களின் தோட்டத்திலிருந்து இவர்களுடைய தாவீது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் ஏதோமியர்கள் ராஜாங்கம் நடத்தும் பொழுது, இவர்கள் நாடோடிகளாக திரிந்து வரும் பொழுது ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களை அவர்களுடைய தேசத்திற்குள்ளாக வரக்கூடாது என்று சொன்ன காலகட்டம் இருந்தது. மோசே தலைவனாக இருக்கும் பொழுது மோசே ஒரு தண்ணி கூட நாங்க குடிக்க மாட்டோம், ராஜ பாதை வழியாக செய்வோம், எங்களால் ஒரு இடர்ல ஏற்பட்டால் அதற்கு கை காசு நாங்க கொடுக்கிறோம்னு சொன்னார். ஆனா ஏதோமியர்கள் அப்படி உங்களை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இது ஒபதியாவும் இதை பத்தி பேசுகின்றார். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னொன்னு நீங்க பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுடைய அரசாட்சி பிரபுக்களாகவும் இருந்தது. அதே ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எகிப்திய மன்னனுடைய காலகட்டத்தில் அது ராஜாங்கமாக மாறி இருந்தது. 8 ராஜாக்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலே ராஜாக்கள் எல்லாம் அவர்களுடைய அப்பாவின் பெயர்கள் இருக்கும். ஒரு சில 4 ராஜாக்களுக்கு அப்படி பெயர்கள் இருக்கிறது. அவர்களுடைய பிறந்த இடம் 7 பேருக்கு இருக்கிறது. 2 முக்கியமான குறிப்புகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது மீதியானியர்களை ஆதாத் என்கின்ற மன்னன் மூவாப் நாட்டிலே தோற்கடித்தான் என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாத் என்கின்ற மன்னன் அவன், நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் சாலமோனுடைய காலகட்டத்திலே சாலமோன் தவறு செய்யும் பொழுது ஆதாத் என்கின்ற இந்த ஏதோமிய மன்னனை எழுப்பி ஆண்டவர் சாலமோனை அவர் ஒடுக்குகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த ஆதாத் என்கின்ற மன்னன் எகிப்துக்கு தப்பி போடுகின்றான். அவனுடைய ராஜ்யம் அளிக்கப்படும் பொழுது சிறுவனாக இருக்கின்றான். பின்பு எகிப்திய மன்னன் அவனை தனக்கு தன்னுடைய பலத்தினால் அவனை ஆதரித்து அந்த ஆதாத்தை அவன் என்ன பண்றான், பெருசாக்குறான். அந்த ஆதாத் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மறுபடியும் ஏதோமிய ராஜ்யத்தை உருவாக்குகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஏதோமிய ராஜாங்கம் ஆனா அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது மிக ஒப்பற்ற மனிதனாகிய இந்த தாவீது என்கின்ற காலகட்டத்தில் மிக அதிகமாக ஒடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்பதாக சவுலினுடைய காலகட்டத்திலே நம்ம 1 சாமுவேல் 14:47 பார்க்கும் பொழுது சவுலின் அரசாட்சிக்கு கீழே இந்த ஏதோம் ராஜ்யம் வந்து விட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47வது வசனம் எப்படி சொல்லுது, சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய சத்துருக்களாகிய அப்படின்னு சொல்லி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப ஏதோம் சவுலுடைய ராஜாவுடைய கண்ட்ரோலுக்கு வர்றதை பார்க்க முடிகின்றது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோமை அமலேக்கியர்களுக்கு தொடர்பு படுத்தி பேசுவதை நமக்கு பார்க்க முடிகின்றது. சங்கீதம் 83வது அதிகாரம் இது அந்த சம்பவத்துக்கு ஒத்த அதிகாரம் தான். அதுல இப்படி ஏதோமிய கூட்டத்தாரும் இஸ்ரவேலரும் மோவாபியரும் அசாரியரும் என்று சொல்லி அம்மோனியர்கள், அமலேக்கியர், தீருவின் குடிகள், பெலிஸ்தியர்கள் என்று சொல்லி மற்ற ஜாதியினரோடு கலந்து பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு தாவீதினுடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர்களை அபிசாய், யோவாப் என்று சொல்லக்கூடிய 2 படைத்தலைவர்களும் மிக அதிகமாக கொடுமைப்படுத்தி அவர்களை கொன்று குவிக்கின்றதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 18,000 ஏதோமியர்களை ஒரே போர்ல அவர்கள் கொள்ளுகிறார்கள். இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது இது நமக்கு அந்த தரவுகள் நமக்கு தெரிகிறது. அங்க என்ன சொல்லியிருப்பாங்க, சீரியரை முறியடித்துன்னு போட்டிருக்கோம். அப்ப அதான் நான் சொன்னேன், சீரியர்கள், சேயீர் இதெல்லாம் இந்த ஏதோமியர்களுக்கு தொடரக்கூடியது. இதை முதல்ல நம்ம ஆதியாகமத்திலையும் யாத்ராகமத்திலையும் இருக்கக்கூடிய இந்த பெயர்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இந்த சாமுவேல் புரியாது, இந்த ராஜாக்களின் புத்தகம் புரியாது, நாளாகம புத்தகம் புரியாது, தீர்க்கதரிசிகளின் புத்தகம் புரியாது. இதுக்குதான் நமக்கு ஹிஸ்டரி ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது ஏதோமை யோவாப் தோற்கடித்து 12,000 பேரை கொன்றான் என்று இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கின்றோம். சங்கீதம் 60வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார், அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த குமுறலை நமக்கு இங்கே நமக்கு ஏதோமியர்களை எதிர்த்து காணப்படுகின்றது. அவர்கள் இந்த தாவீதினுடைய காலகட்டத்திலே மிக அதிகமாக
அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 26-31 வரைக்கும் யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்திலே ஒரு யுத்தம் பண்ணி அங்கே அவன் என்ன செய்யறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மக்களை முற்றுகை போட்டு ஜனங்களை எல்லாம் கொன்று பிற்பாடு தாவீதை கூப்பிட்டு நீங்க இதை கைப்பற்றுங்கன்னு சொல்லி அவன் சொல்வதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த ஏதோமியர்கள் வெளிப்படையாக அவர்கள் தோற்று போனதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பிற்பாடு சாலமோனின் காலகட்டத்திலும் அவர்கள் அதிகமாக வெளியே வரவில்லை. ஆனால் ஆதாத் என்கின்ற மன்னன் சாலமோன் ஒரு தீய மன்னனாக மாறும் பொழுது அந்த ஆதாத் அவருக்கு பொல்லாப்பு செய்ய வருகிறதை பார்க்க முடிகிறது. இவன் ஒரு ஏதோமிய மன்னனாக இருக்கின்றான். 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது. ஆனால் சாலமோனின் காலகட்டத்துக்கு பிற்பாடு அவனுடைய பையனாகிய ரகோபயாம், ஆசா, அவனுடைய பையனாகிய யோசபாத் இவர்கள் காலம் வரைக்கும் இந்த ஏதோமியத்தில் தலையெடுக்கவில்லை. காரணம், யோசபாத் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ராஜா. இந்த யோசபாத்தினுடைய காலகட்டம் வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அவனுடைய பையனாகிய யோதாமனுடைய காலம் வரும் பொழுது பிரச்சனை ஆரம்பிக்கிறது. யோசபாத் அவருடைய பட்டணத்திற்கு பக்கத்துல வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் போகவில்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்யான் கபோர்ல ஒரு வணிக கப்பற்படை நிறுவுதல் பற்றியதான ஒரு விஷயத்தை பற்றி 1 ராஜாக்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 47வது வசனம் நமக்கு பேசுகிறது. ஆனால் அவர் அதை செய்யல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா அந்த வசனம் அப்படி சொல்லுது, ஆனால் அவைகள் போகவில்லை என்று சொல்லுகிறது. அவர்கள் எஷியோன் கபோரிலே உடைந்து போனதாக தெரியுது. எஷியோன் கபோர் என்பது, அது நான் முதல்ல சொன்னேன், அந்த பட்டணம் அந்த மேப்ல இந்த ஏதோமியர்களுக்கு அவருடைய எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த ஏதோம் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு கைப்பற்றப்பட்டிருக்கலாம், இவர்களுக்கு கீழே அடிமைகளாக அவர்கள் இருந்திருக்கலாம் தெரியுது. ஆனால் 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் வரும் பொழுது யோராம் என்கின்ற இந்த ராஜாவுக்கு அவர்கள் சமாரியாவிலே இஸ்ரவேலை ரக்கம் பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இவர்கள் இந்த மோவாபியர்கள் மேல் யுத்தம் பண்ணுவதற்காக போகிறார்கள். அப்போ அவன் அந்த யோசபாத் என்கின்ற யூதா ராஜாவையும் கூட்டி அனுப்புறான். ஏன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவருடைய இந்த யோராமனுடைய அப்பா யாரு, ஆகாப் என்கின்ற ராஜா. அவன் மோசமான ராஜா. அவனுடைய அம்மா ஏசபேல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஆனால் இந்த டைம்ல தான் ஆகாப்பும் யோசபாத்தும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அவரை யோசபாத் செய்த ஒரே தவறு என்று வேதாகமம் சொல்வது என்னென்றால், ஆகாப் என்கின்ற மோசமான ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் சாலமோனுக்கு பிற்பாடு உடைந்து போயிருந்த அந்த ராஜ்யத்தை, பலவாறாக பிரிந்து போயிருந்த அந்த ராஜ்யத்தை மறுபடியும் ஒரு முறை ஒற்றுமையாக்கி வைத்த ஒரே ராஜா என்று நம்ம பார்க்கணும்னா அது யோசபாத் ராஜா தான் மறுபடியும் செய்யறார். ஒற்றுமையாக்குனது மாத்திரமல்லாமல் அவன் அங்க ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி தன் பிள்ளைகளுக்கு பெண் கொடுத்து அவன் வேலை செய்யறத பார்க்க முடியுது. அதனால அந்த 2 ராஜ்யமும் மெர்ஜ் பண்றத ட்ரை பண்ணா ஆனா மெர்ஜ் ஆகல, அது பிரிந்துதான் போய் கொண்டிருந்தது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த யோசபாத்தை கூட்டிக் கொண்டு இந்த யோராம் என்கின்ற ராஜா போகின்றான். அவன் போகின்ற பொழுது ஏதோ மனாந்திர வழியாக அவர்கள் போனார்கள் என்று நமக்கு தெரிகின்றது. அந்த காலகட்டத்துல ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து கொள்கின்றார். ஆனால் ஏதோமின் ராஜா வருகிறதை பார்த்து மோவாப் ராஜாவுக்கு இது ஒரு பெரிய கோபமா இருக்கு. ஏன்னா மோவாப் ராஜா என்ன நினைச்சாரு, அவன் ஏதோம் நம்ம கூட இருக்கான். ஏன்னா மோவாப் எங்க இருக்கு, ஏதோமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்த்தன் சைட்ல தான் மோவாப் இருக்கு, ஏதோமுக்கு மேல இருக்குது. அப்போ மோவாபு என்ன நினைச்சா, ஏதோ நம்ம கூட இருக்கான், ஆனா இந்த பயல்க இந்த யூதாவும் இந்த இஸ்ரவேலர்களும் ஒரு நாளும் சேர மாட்டாங்க, இவங்க சேர்ந்தாலும் இவங்க கூட ஏதோ சேர மாட்டாருன்னு நினைச்சாரு. ஆனா இவங்க 3 பேரும் வரும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. இதன் காரணமாக அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அங்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி அங்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த படையெடுப்பு ஒரு பெரிய தோல்வியிலே முடிவடைகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இதனால இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏதோமுக்கு எதிராக யூதாவிலே ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது. ஏதோம் யூதாவை பகைக்கவும் ஆரம்பிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு பார்க்க முடிகின்றது. இது ஒரு இன்டைரக்டா நடக்குது. எப்படின்னா, நீங்க இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரத்தில், அதாவது வடபுறத்தில் இருக்கக்கூடிய 10 கோத்திரத்தை நம்ம இஸ்ரவேல் என்று கூறுகின்றோம். தென்புறத்தில் இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தை யூதர்கள் என்று கூறுகின்றோம். இந்த வடபுறத்தில் இருக்கக்கூடிய 10 கோத்திரத்தாரும் சண்டை போடுவதற்காக தென்புறத்தில் இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தாரை கூட்டிக் கொண்டு அங்கே இவர்கள் ஏதோமையும் போற வழியில கூட்டிட்டு மோவாபுக்கு போறாங்க. ஆனா இதை லீட் பண்றது யார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம். ஆனால் பகைக்கப்படுகிறது யார், யோசபாத் என்கின்ற தென்புறத்தில் இருக்கக்கூடிய ராஜா. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கு ஏற்படுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஆனா இங்க என்ன ஆகுது, 2 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 20ல அவர்கள் ஏதோமியத்தில் தங்களுக்கென ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்புறம் அந்த படைகள் எல்லாம் இந்த திரும்பி வருகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஆனால் அமசியா என்கின்ற ஒரு ராஜா வருகின்றார் பிற்காலத்துல.
இந்த யோசபாத்தினுடைய காலகட்டத்துல. 2 ராஜாக்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்றது, இந்த அமசியாவின் காலகட்டத்துல உப்பு பள்ளத்தாக்குல ஏதோமியரை 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலா என்கின்ற அவருடைய பட்டணத்தை பிடித்து விட்டான் என்று நமக்கு தெரிகின்றது. அதற்கு பேரை வர மாத்திருந்தான். அந்த பெயர் வந்து ஜோக்கெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை அதற்கு வைக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்தை பிடித்தது மாத்திரமல்லாம எப்படி 12,000 பேரை கொல்லும் பொழுது யோவாப் தாவீதினுடைய படைத்தலைவன் இவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினானோ அதே போல இவர்களை மிகவும் அவன் கஷ்டப்படுத்துவதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஏன்னா நீங்க இந்த வசனங்களை வாசித்து பார்க்கணும். 2 நாளாகவும் 25வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தாதான் தெரியும். அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் 10,000 பேரை உப்பு பள்ளத்தாக்கிலே போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான் என்று நமக்கு போடப்பட்டிருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இது ஆக்சுவலா அவர்கள் மாத்தின பெயர் அன்றைய காலகட்டம் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சுன்னு போடப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 22க்கு வரும் பொழுது நீங்கள் வேறு ஒரு ராஜா வருகின்றார், அசரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இந்த அசரியா என்கின்ற ராஜாவை தான் உசியா ராஜாவாக நாம் சொல்லுகின்றோம். இவன் ஆக்சுவலா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இவர்களுடைய காலகட்டத்துல இந்த பட்டணம், அதாவது இந்த ஏதோமியர்கள் இவர்களுடைய கைக்குள்ளதான் இருக்காங்க, யூதர்களுடைய கைக்குள்ள இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அவர்கள் இந்த ஏலாத் என்கின்ற பகுதியிலிருந்து ஏதோமியர்களை அவர்கள் அதாவது யூதா மனிதர்களை ஏதோமியர்கள் விரட்டுகிறார்கள். ஏதோமியர்கள் ஏலாத் வரைக்கும் வந்துட்டாங்க. ஏலாத் என்கின்ற பட்டணத்தை பிடித்து வைத்திருந்தார்கள் யூதர்கள். அது வரைக்கும் இவர்கள் வந்துவிடுவதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ கொஞ்சம் இது எப்படி நீங்க பாருங்க, வரிசையா நான் சொல்லிட்டே வரும் பொழுது முதல்ல ஏதோமியர்கள் மேல் நோக்கி இருக்கிறாங்க. சவுல் தாவீது காலகட்டத்துல ஏதோமியர்கள் கீழே இறங்குறாங்க, நம்ம இஸ்ரவேலர்கள் மேலே ஏறுறாங்க. சாமுவேலின் சாலமோனின் காலகட்டத்துல ஏதோமியர்கள் மேல போறாங்க கொஞ்சம், ஆனா இஸ்ரவேலர்கள் அவர்களை ரொம்ப போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபுல்லா ஏதோமியர்கள் இவர்களுடைய கைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. யோசபாத்தின் காலகட்டத்து வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல குறிப்பாக யோராமன் என்ற மன்னனும் இங்க இருக்கக்கூடிய மன்னனும் காலகட்டங்கள்ல அவர்கள் கொஞ்சம் விடுதலையாகி தனியாக பிரிந்து போகிறார்கள். அப்புறம் அமசியா காலகட்டத்துல அவர்களை திருப்பி மறுபடி பிடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகின்றார்கள். அப்புறம் அசரியாவினுடைய காலகட்டத்துல மறுபடி அவர்கள் கலகம் செய்து திரும்பி போகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. இந்த ஏதோமியர்கள் யூதாவை ஊடுருவக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது பெறுகிறார்கள். ஏன்னா ஏதோமியர்கள் இந்த யூதாவை அடித்து சிறைப்பிடித்து கொண்டு போகின்ற ஒரு சம்பவத்தை 2 நாளாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனங்கள்ல நம்ம பார்க்க முடிகின்றது. ஏதோமியருடைய கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த காலத்திலே ஆகாஸ் என்கின்ற ராஜா அசீரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களுக்கு ஆட்களை அனுப்பினான். எதற்கு? ஏதோமியர்கள் அவர்களை சிறைப்படுத்திக் கொண்டார். நான் அன்னைக்கு அந்த நாகும் படைக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஆட்கள் தான் போய் அசீரிய ராஜாவை என்னை அடிமைப்படுத்திக்கோன்னு சொல்லி உள்ள கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட போய் தான் இவ்வளவு பிரச்சனைகளே நமக்கு உருவாச்சுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ஏதோமியர்கள் இவர்களை சிறைப்படுத்தி இருக்க போய் தான் அங்க இருக்கக்கூடிய அசிரியனை கூப்பிட்டு வராங்க. அதாவது நம்ம திகுலாத் பிளேசர் என்று சொல்லக்கூடிய ராஜா அவர்களை வந்து என்ன பண்றான், காப்பாற்றுகின்றான். ஆனால் அந்த டைம்ல அவர்களை பிடிக்கவில்லை. அவன் அவர்களை ஒண்ணும் செய்யாமல் விட்டு விடுகின்றான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பிற்காலத்துல எசேக்கியாவின் காலகட்டத்துல ஏதோமின் மீது அவர்கள் ஒரு மேலாதிக்கத்தை பிறப்பிக்கிறதுக்காக இந்த யூதர்கள் ட்ரை பண்றாங்க. ஆனால் அது ஃபுல்லா சக்சஸா நம்மளால சொல்ல முடியல. அது ஒரு பார்ஷியல் சக்சஸ் மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா எசேக்கியா தன் படைகளை எல்லாம் கொண்டு போய் அங்க பண்ணல, பட் அ பார்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் மைட் ஹேவ் பீன் தேர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எப்படின்னா சிமியோனியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னு நாளாகமும் நமக்கு சொல்லுதுன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 42 43 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது சிமியோனியரின் பட்டணத்தில் உள்ளவர்கள், அதாவது சிமியோனியர்கள் 500 பேர் சேயீர் மலையில போய் அங்க இருக்கக்கூடிய ஏதோமியர்களை விரட்டி விட்டு அங்கே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தரவுகள் நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் அந்த காலகட்டத்திலே அங்க போய் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஆகாஷ்ல இருந்து நம்ம யூதாவினுடைய அழிவு வரைக்கும் பார்க்கும் பொழுது இப்போ கொஞ்சம் ஏதோமியர்களுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்க ஆரம்பித்து கொண்டு வருகிறது. இப்ப என்ன ஆகுறது, இந்த ஏதோம் பாலஸ்தீனத்திற்கு கொஞ்சம் உள்ள வருது. அப்போ என்ன ஆகுது, திகுலாத் பிளேசர் 3 என்று சொல்லக்கூடிய மாமன்னன், அவன் அசீரியாவை ஆட்சி செய்த மன்னன் ஆட்சிக்கு வருகின்றான். அவன் ஏதோமை பிடிச்சிருந்தான், பாலஸ்தீனத்தை பிடிச்சிருந்தான், சீரியாவை பிடிச்சிருந்தான். இந்த 3 மன்னர்களையும் தனக்கு அடக்கி வைத்து அந்த அவனுடைய கைக்கு கீழேயே வேறு வேறு மன்னர்கள் அங்க ஏதோம்ல
பொறுப்பேற்கிறதை நமக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் நமக்கு தெரிகிறது. அப்போ இன்னும் திகுலாத் பிளேசருக்கு அப்புறம் எஸ்ரதோன் என்கின்ற மன்னன் வருகின்றான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நாகும்ல படிச்ச இந்த மன்னர்களை, அவனும் இந்த ஏதோமியர்களை தன்னுடைய கைக்கு கீழே வைத்திருக்கின்றான். அப்புறம் என்ன ஆகுது, 8ஆம் நூற்றாண்டு வரும் பொழுது, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன் 8வது நூற்றாண்டுல அரபிய பழங்குடியினருக்கு கீழே அவர்கள் வருகிறதை நமக்கு பார்க்க முடியுது. அப்ப என்ன ஆகுது, அரேபியன் கல்ச்சர் அவர்களோட மிக்ஸ் ஆகுது, அவர்களுடைய ட்ரேட் அவர்கள் பிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இன்னும் 6ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம வரும் பொழுது, அதாவது 600 BCக்கு நம்ம வரும் பொழுது, யூதா உடைய ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஏன்னா பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் 3 படையெடுப்புகள் வைத்து இந்த யூதா ராஜ்யத்தை கைப்பற்றி பிடிக்க போகின்றான். அப்போ யூதா ராஜ்யத்தை பிடிக்கும் பொழுது இந்த ஏதோமின் ராஜா ஆக்சுவலா யார் கையில இருந்தாரு, அவர் யார் கையில இருந்தாரு, அவர் அசீரியாவினுடைய கையில இருந்தார். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், நாகூமுடைய முடிவுல நம்ம பார்த்தோம், அசீரியா பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்டது. மேதியர்களும் பாபிலோனியர்களும் ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் மூலமா அவர்கள் இணைந்து விடுகிறார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து அதை பிடிக்கிறார்கள். அப்படி எல்லாம் பிடித்ததுக்கு பிற்பாடு பெரிய ராஜாங்கம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அவர்களால பொறுப்பேற்க முடியாது. இந்த சின்ன சின்ன ராஜாங்கங்கள்லாம் சேர்ந்து பாபிலோன் வளர்ச்சியை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ட்ரை பண்றாங்க. அது எப்படி ட்ரை பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யூதா ராஜா மற்ற ராஜாக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர்கள் எல்லாம் ட்ரை பண்ணி இந்த ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி பாபிலோனியர்களை எதிர்த்து போரிடுவதற்கு ட்ரை பண்ணும் பொழுது ஏதோம் அவர்களோடு கூட இருந்ததாக எரேமியா 27வது அதிகாரம் நமக்கு காண்பிக்கின்றது. 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையில் ஏதோம் ராஜாவுக்கும் மோவாப் ராஜாவுக்கும் அம்மோன் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஏதோமியர்கள், இந்த சீரியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் இதெல்லாம் எப்படின்னா எதிரிக்கு எதிரி ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம். இந்த மோவாபியர்கள் யூதர்களும் சண்டை போட்டு இருந்தவங்க. இந்த சிதேக்கியா யார், யூதாவினுடைய ராஜா. ஆனால் அவன் மோவாப் ராஜா, ஏதோமிய ராஜா, அம்மோன் ராஜா எல்லாரோடையும் சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய த்ரெட் யாரு, பாபிலோனிய ராஜா. அவனை எதிர்த்து போர் செய்யறதற்காக போறான். அப்படி போகும் பொழுதுதான் என்ன நடக்கிறதுன்னு பாருங்க, பாபிலோனுக்கும் சிதேக்கியாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. இப்ப சிதேக்கியா பாபிலோனியர்களால் கைது பண்ணப்படுகின்றான், அவன் கண் குருடாக்கப்படுகின்றான். அதுல என்ன நடக்கு பாருங்க. நான் சொன்ன ஏற்கனவே இவர்கள் துரோகிகள் என்று உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இவர்கள் என்ன பண்றாங்க, பாபிலோன் பக்கம் ஏதோமியர்கள் சாய்ந்து விடுகிறார்கள். யார் கூட போருக்கு போனாங்க, யூதர்களோடு அவர்கள் ஒற்று செய்து வருகிறார்கள். ஆனால் போரின் முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது ஏதோமியர்கள் பாபிலோனியர்களோடு இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. நீங்க படிக்க வேண்டிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான சங்கீதம் இருக்கிறது. அது மிக சிறிய சங்கீதம் தான். அந்த சங்கீதம் தான் பாபிலோனுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் பிடித்து சொல்வதை தீர்க்க தரிசனமாக உரைத்த சங்கீதம். சங்கீதம் 137வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை நீங்க டைம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அவர்கள் பாபிலோனுடைய ஆறுகளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இவர்களை பாட்டு பாட சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, நாங்க அந்நிய தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு மத்தியிலே எங்கள் தேவனை புகழ்ந்து பாடுவது எப்படி, நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம், நாங்க அடிமைகளாக அல்லவா இருக்கிறோம் என்று சொல்லி இந்த இஸ்ரவேலர்கள் அழுவது புலம்புவதை நமக்கு பார்க்க முடியும். அந்த சங்கீதத்துல ஒரு வசனம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே அப்படின்னு. அப்ப இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அரபியர்களோடு சேர்ந்து இவர்கள் உள்ள வந்து அந்த கிங்ஸ் பாத் வழியோடி வந்து இவர்கள் இந்த இஸ்ரவேலர்களை பிடிக்கும் பொழுது இந்த பாபிலோனியர்களுக்கு துணை நின்று இந்த பாபிலோனியர்களை பார்த்து இந்த இஸ்ரவேலர்களை அடியுங்கள், அவருடைய பட்டணத்தை எரியுங்கள், அதை இடித்து போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு துணை புரிந்ததையும் அவர்களை ஊக்கப்படுத்தினதையும் நமக்கு பார்க்க முடிகின்றது. புலம்பல் 4வது அதிகாரமும் இதை பத்தி நமக்கு சொல்லுகிறது. ஏதோம் குமாரத்தையே சந்தோஷித்து குலைக்கு ஒரு பாத்திரம் உன்னிடத்தை தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறுத்து மானபங்கமாய் கிடப்பாய் என்று சொல்லி அந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஏதோமை சாடி பேசுகிறதை பார்க்க முடிகின்றது. ஏதோம் குமாரத்தையும் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், பாவங்களை அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயா 34வது அதிகாரத்துல இதை பத்தி சொல்றாரு. 15 16வது வசனம். ஆக்சுவலா நான் எல்லா வசனங்களையும் கோட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா வாசிக்க முடியாது, நமக்கு அவ்வளவு நேரங்கள் நமக்கு இல்லை. ஒவ்வொரு பட்டணமாக சொல்லி இந்த பட்டணங்கள் அழியும் என்று சொல்லி வருகிறது. அதுல ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த மக்களை பழி வாங்குவதற்கு நாள் குறித்து கொண்டிருந்த ஏதோ இவர்களுடைய எதிரியை ஆகிய அந்த நேபுகாத் நேச்சாரோடு இவர்களுக்கு நண்பன் போல வந்து சேர்ந்து கொண்டு
அவர்களை அழித்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, அது கர்த்தர் பழி வாங்கும் நாள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஏதோமியர்களை பார்த்து, நான் சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர்கள் சீயோனை அழிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படிலாம் திட்டிருப்பாருன்னா பயங்கரமா இருக்கும். அவர்களுடைய காண்டாமிருகம், அவர்களுடைய காளைகள் இதெல்லாம் மடியும்னு சொல்லியிருப்பாரு. ரத்த வெறி கொண்டு அவர்களுடைய மண் நினத்தினால் கொளுத்து போங்க, அப்படி ரத்தமா ஆயிரும் அப்படிங்கிறார். அப்புறம் ஆறுகள் ஓடாது பிசுனாகுங்கிற, மண் கந்தகமாக மாறி போங்கிறார். சல்பர் படிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், அதெல்லாம் தீ எரியக்கூடியதாக மாறிட்டா அதுல பிளான்ட்ஸ் எதுவும் வைக்க முடியாது, அந்த எரிகிற கீழாய் போகும் அந்த இடம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் அந்த அந்த ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிட்டு அது எப்படி மாறும்னா அது காடாக மாறி போகும் அப்படிங்கிறார். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாடோடு கூப்பிடும் அப்படிங்கிறார். அப்படி ஒரு இடமா மாறிங்க. வல்லூர் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து அவைகளுக்கு நெல்லிலே கூட்டிக் கொள்ளும் அப்படிங்கிறார். அங்கே ஜோடாக சேருங்கிறார். அப்படியெல்லாம் சொல்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஏன் நம்ம படிக்கிறோம் தெரியுமா? இவ்வளவு ஏதோமியர்களை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒபதியா புத்தகத்தை படிக்கிறோம்னா இந்த ஒரு வசனம் முக்கியமானது. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அதுதான் அதை ரெட்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, அவைகள் ஒன்றும் ஜோடித்தில்லாது, அவருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். யார் சொல்லும் போது சொன்ன வசனம் தெரியுமா? ஏதோமியர்களை பற்றி படிக்கும் பொழுது சொல்லப்படுகின்ற வசனம். அப்ப ஆண்டவரே என்ன சொல்றாரு, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா தேடி பாருங்க பைபிள்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு, அப்பதான் புரியுங்கிற. இதுதான் நமக்கு முக்கியம். நம்ம இந்த ஒபதியாவை மட்டும் படிச்சோம்னா இதெல்லாம் நமக்கு புரியாது. இவர்கள் செய்த காரியங்களை நம்ம முழுசாக படிக்கும் பொழுதுதான் இது நமக்கு புரிய ஆரம்பிக்க போகிறது. அதான் ஏன்னா ஆண்டவரே அந்த குழுவை அதை படிக்கும் பொழுது சொன்னார். என்ன சொல்லியிருக்கிறாரு? புத்தகத்தை தேடி வாசிங்கள். ஜோடி இல்லாம இருக்கிறாரு, இது ஜோடி இருக்குது வேற இடங்கள்ல. இதெல்லாம் நீங்க கம்பைன் பண்ணும் பொழுதுதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது. மற்றும் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 49வது அதிகாரத்துல ஏதோமின் அழிவை குறித்து சொல்றாரு. நிறைய வசனங்கள் இருக்குது, நான் ஸ்கிப் தான் பண்ணணும். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், தேமானில் ஞானம் இல்லையோங்கிறார். அங்க ஞானிகள் இருந்திருக்கிறாங்கிறத ஒபதியா புத்தகமும் நமக்கு சொல்லுது. என்ன ஆலோசனை வழிகள் விவேகிகள் விட்டு அழிந்ததோ அவருடைய ஞானம் கெட்டு போயிட்டோங்க. ஏன்னா நீ ஏன்பா போய் பாபிலோன்ட்ட போய் கை கோர்த்து இஸ்ரவேலர்களை அழிக்கிறதுக்கு, அதாவது யூத மக்களை அழிக்கிறதுக்காக போன? அதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர்கள் அழிக்கப்படுவதை ஆண்டவர் விருப்பப்படல. ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் அழிக்கப்பட்டாலும் எருசலேமின் தேவாலயத்தை அவன் தீ வைத்தான் நேபுகாத்நேச்சார். எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருந்த அந்த தேவாலயத்தை அடித்து ஒடுக்கப்பட்டு அதனுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, அதாவது அலங்கங்கள்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இடிக்கப்பட்டு அந்த தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஏதோமியர்களின் ஒருத்தர். அப்ப இந்த ஏதோமியர்களை ஆண்டவர் அப்போ வெறுக்க ஆரம்பிக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. 17வது வசனம் சொல்றது, ஏதோ பாழாகும், அதை கடந்து போகிற எவனும் அவனை அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் பிரமித்து ஈசல் போடுவான். இந்த வசனத்தை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய செப்பனியா 2வது அதிகாரம் கடைசி 4 வசனங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். இதே ஈசல் போடுவான் என்கின்ற வார்த்தையை அந்த நினிவே பட்டணத்தை பார்த்து செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். அப்ப இந்த மாதிரிதான் ஆக்சுவலா என்ன சொல்றாரு ஆண்டவர், அதாவது கேவலப்படுத்துற அளவுக்கு போயிருந்த இந்த பட்டணம் என்று சொல்லி அவர் சொல்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம் ஆக்சுவலா பின்னாடி வரக்கூடிய தலைமுறையையும் பழித்து பேசுவதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இதுக்கப்புறம் வர்றவங்களும் சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதா பார்க்க முடியும். இந்த மக்களை பார்க்க முடியுது. ஏசா சிவப்பு நிறத்தவன் என்று சொல்லுகிறது. அவன் சிவப்பு தேசத்திலே வாழ்ந்து வந்தான். பெட்ரா என்கின்ற ஒரு பகுதி, அது சிவப்பு கல்களால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கிரானைட் இருக்கக்கூடிய ஒரு சோன். அந்த ஏரியா ஒரு வளம் குறிக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அந்த இதுல அவனுடைய உடுப்பு சிவப்பாகவும், அவனுடைய வஸ்திரங்கள் ஆலைகளை மிதிக்கிறவன் வஸ்திரம் ஒரு நிமிஷம் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களை போலவும் இருக்கிறது என்ன என்று அங்கே அவர்களை, அதாவது சிவப்பாக இருக்கக்கூடிய
உன்னுடைய வஸ்திரமும் சிவப்பாவும் சொல்றாரு, நீ அடிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பிற்காலத்துல என்ன ஆகுது பாருங்க, ஒரு நாடோடி பழங்குடியினர் இந்த ஏதோமுக்குள்ள அதுக்கப்புறம் இந்த யூதர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறார்கள். இது ஆக்சுவலா 6வது பிசியில நடக்கிறது. 6வது நூற்றாண்டு பிசியில நடக்கிறது, 600 பிசியில நடக்கிறது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோமியர்கள் இவர்கள் யூதா மக்களோடு கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா பாபிலோன்ல சிறைப்பிடித்து போகப்பட்ட யூதர்கள் இப்ப என்ன ஆகுறாங்க, பாபிலோனிலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஏதோமியர்களும் பாபிலோனியர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது, யூதர்களும் ஏதோமியர்களும் கலக்கிறார்கள். அவர்களுடைய பேர் தான் இடுமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இடுமியர்கள், இந்த பேரை நீங்க மறந்துடக்கூடாது, இடுமியர்கள். சரி, இவர்கள் வைத்திருந்த மதம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் ஏராளமான தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். குறிப்பாக இனவிருத்தி தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அதாவது பிள்ளை வரம் கொடுக்கக்கூடிய, தன்னுடைய தேசத்தை அதிகமான மக்களால் நிரப்பக்கூடிய தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அப்ப அதனுடைய ஒரு முக்கியமான கடவுளுடைய பேர் கொஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளாக அங்கே இருந்தது. நெகேமியா 7:55 பர்கோசின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்கோசின் புத்திரர் என்று சொல்லப்படுவதும் அது ஒரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு காட குறிக்கக்கூடிய, அவர்களுடைய காட குறிக்கக்கூடிய ஒரு பேராக தான் நமக்கு பார்க்க முடிகின்றது. 8வது 7வது நூற்றாண்டுல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் எபிரேய, அரபிய, ஏதோமிய எழுத்துக்களை அவர்கள் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை நீங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க ஒரு காலகட்டத்துல அமத்சியா ஏதோமியரை முறியடிக்கின்றான். இது எங்க வருது, 2 நாளாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனத்துல நமக்கு தெரிகின்றது. சேயீர் புத்திரரின் தெய்வங்கள், அதாவது சேயீர் மலையில வாழ்ந்தது யார், ஏதோமியர்கள். அவர்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்து அந்த தெய்வங்களுக்கு முன்பதாக பணிந்து அமத்சியா தூபம் காட்டினான். யாருமே, இவன் யூத ராஜா. இந்த ராஜா எவ்வளவு கேடுகட்டத்தனமா பண்றான் பாருங்க. ஏதோமியரின் தெய்வங்களைன்னு குறிப்பிட்டிருக்கு. அப்ப கொஸ் மற்றும் தெய்வம் அல்ல, நிறைய தெய்வங்கள் இருந்தார்கள். அப்ப இந்த சீயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் என்ன பண்ணாங்க, இவர்கள் நிறைய மதத்தை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே இவர்களுக்கு ஆண்டவரும், அதாவது யெகோவா தெய்வமும் இவர்களை ஒரு சில இடங்கள்ல இவருடைய தேசத்தை கடந்து போனதாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்க ராம்சேஸ் II என்கின்ற மன்னன் 13வது நூற்றாண்டிலே ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவனுடைய கல்வெட்டுகளும் இவருடைய தெய்வத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இந்த சீயர் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஷாஷு என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை பின்பற்றி வந்ததை நமக்கு தெரிய வருகின்றது. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் உபாகமம் 33வது அதிகாரம் 1 to 2 வசனங்கள் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் சீயோனில் எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் சேயீர் மலையில உதயமாயிருக்கிறார். அவர் வரும் பொழுது அந்த பிரகாசம் எல்லாம் இருந்துச்சுன்னு சீயோன் மலையில பாக்குறோம். அதே ஆண்டவர் சேயீர்ல போகும்பொழுது தன்னை ஒளித்து மறைத்து அவர் வந்திருக்க மாட்டார். அப்ப அந்த பிரகாசத்தை மக்கள் கண்டிருப்பார்கள். இது என்ன ஜோதியோ என்று சொல்லி அவர்கள் பேசியிருப்பார்கள். அதை தெரிந்து கொள்வதற்காக அங்கே மக்கள் கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று இதை குறித்ததான விஷயங்களை அறிந்து அவர்கள் இதை ஒருவேளை அடையாளப்படுத்தி கூட இருப்பார்கள். நம் மக்களாகி தன்னுடைய சகோதரனுடைய மக்களாகிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை கண்டார்கள் என்ற செய்தியும் ஏசாவின் சந்ததியர் பேர்த்தோம். அவன் கிடக்கிறான், அவனைதான் நம்ம பேசவே கூடாது என்று சொல்லி அங்கே அவர் இஸ்ரவேலர்களை ஒதுக்கினது மாத்திரமல்லாமல் அவருடைய தெய்வத்தையும் ஒதுக்கினார்கள். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீ சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது என்று சொல்றாரு. அப்போ யெகோவா தெய்வம் என்ன பண்றாரு, சேயீரின் மலையிலும் ஏதோமினுடைய வெளிகளிலும் அவர் நடந்து போகிறதை பார்க்கணும். அப்போ சாதாரணம் அல்ல, பூமி அதிர்ந்திருக்கிறது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சாதாரண ஏதோ மழை பெஞ்ச நிகழ்வு இல்ல, மிகப்பெரிய ஒரு சக்தி ஆட்கொண்ட ஒரு நிகழ்வாக காணப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகும் அந்த மக்கள் ஆண்டவராகிய யெகோவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோமினுடைய ஞானிகள் ஏராளம் இருந்தாங்க. ஆனா ஏதோமை குறித்த கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, ஞானிகள் இல்லை என்று இந்த கடைசி காலகட்டத்துல சொல்றாரு. ஏன்னா அவங்க ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் கரெக்டா ஐடியா கொடுக்கலையே. அவர்கள் தேமானில் இருந்த ஞானிகள் யாரும் ஐடியா கொடுக்கல. அவர்கள் நேபுகாத் நேச்சரோட எல்லாம் சேர்ந்து இப்பொழுது யூதா மக்களை அவர்கள் கஷ்டப்படுத்துறத பார்க்க முடிகிறது. உபதியா 8வது அதிகாரமும் இதே கருத்தை நமக்கு சொல்லுவதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2வது கட்டத்துக்கு வருகின்றோம்.
இரண்டாவது தேவாலயம் புதுப்பிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். இந்த இரண்டாவது தேவாலயம் புதுப்பிக்கப்படுகின்ற இந்த காலகட்டம் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது ஏதோமியர்களும் அப்பொழுது அதை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். எஸ்ரா கட்டுறாரு, அப்புறம் நெகேமியா அதனுடைய வால்ஸ் அதை சுத்தி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரை அவர் கட்டுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இது 7ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதியில இந்த சம்பவம் நடக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இப்ப ஏதோமியர்கள் சிதறி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எசேக்கியேல் 35வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைக்கிற என்னவென்றால், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாய் நீச்சி உன்னை அவாந்திர வெளியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பழித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்ப அந்த காலகட்டத்துல ஆக்சுவலா இவர்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்களை இந்த அலங்கத்தை கட்ட முடியாதபடிக்கு, இந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடிக்கு மறுபடியும் அவர்கள் செய்யறாங்க. அது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்தில் பட்டயத்தின் கூர்மையினால் அவருடைய ரத்தத்தை சிந்தினபடியால் அப்படின்னு சொல்றாரு. நீ பழைய பகையெல்லாம் வச்சு இஸ்ரவேல் மக்கள் அவன் அக்கிரமத்திற்காக அழிக்கப்பட்டான். ஆனா ஆலயத்தை இடிக்கப்பட்டது, இன்னும் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியது உனக்கும் அந்த ரத்தப்பலி இருக்கு அப்படின்னு சொல்ற 6வது வசனம் அவருடைய ரத்தப்பலியை சொல்கிறது. இந்த காலகட்டம் வரும்போது நம்ம இதுமியர்களை பத்தி பேசணும். ஏன்னா இப்போ இதுமியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் உருவாயிட்டாங்கன்னு சொல்லி தல்முட் என்று சொல்லக்கூடிய இந்த ரபினிக்கல் லிட்ரேச்சரும் நமக்கு சொல்லுது. தல்முட், மேஷ்னா, கமாரா என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரே இதுல இருக்கும். அது இந்த ரபினிக்கல் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள், அதாவது அவர்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பேசினாரு, இல்ல அவருடைய சரித்திர சார்ந்த சம்பவங்கள், இதெல்லாம் யூதர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். இது நிறைய பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகங்களாக இருக்கும். இதுல தேவனுடைய வார்த்தை இருந்திருக்கும். இது முழுமையாக தேவனுடைய வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை முழுமையாக நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த தல்முட்ல நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அது என்ன சொல்லுது, இடுமியர்கள் என்று இவர்களை சொல்வதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இந்த இடுமியர்கள் ஆக்சுவலா இந்த எபிரோனுக்கு பக்கத்திலே அவர்கள் அந்த நிலப்பரப்பிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை நமக்கு தெரிய வருகிறது. இவர்கள் இந்த ஏதோம் அந்த பாலைவனத்திற்கு பக்கத்திலே அவர்கள் பெருகி இருந்ததை பார்க்க முடிகின்றது. பின்பு ஒரு காலகட்டம் வருகிறது. இந்த இடுமியர்கள்னா நான் சொன்னேன், யூதா மக்களும் இந்த ஏதோமியர்களும் கலந்து விட்டார்கள். பின்பு ஒரு காலம் வருகிறது, அது பேரு ஹெலனிஸ்டிக் பீரியட்னு சொல்றோம். ஹெலனிஸ்டிக் பீரியட்னா என்னன்னா, கிரேக்க சாம்ராஜ்யத்தின் தோற்றம் ஆரம்பமாகின்றது. கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் த கிரேட் என்கின்ற மன்னன் அதை மிகப்பெரிய வல்லமையினால் அதை புகழின் உச்சிக்கே கொண்டு போகின்றான். அந்த புகழின் உச்சிக்கு கொண்டு போகின்ற அந்த காலகட்டத்திற்கு கிரேக்கம் என்பது உலகமெங்கும் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி அதை உலக மொழியாக மாற்றுகின்றான். அப்படி மாற்றும் பொழுது இந்த ஹெலினிஸ்ட்னா யார் என்றால், அவர்கள் கிரேக்க மொழியை பேசிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் வேறு ஒரு மொழியும் வேறு ஒரு கல்ச்சரையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த ஹெலினிஸ்ட் என்பது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ஹெலினிஸ்டிக் ஜூஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் கிரேக்க மொழியை பேசிக் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனா வீட்டுல எபிரேய மொழியும் அராமிய மொழியும் அவர்கள் பேசுவார்கள். எபிரேய மொழியிலே அவர்கள் அந்த டனாக்கை படிப்பார்கள். அவர்கள் அராமிய மொழியிலே தன் தாய் தந்தையோடு சகோதரர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கிரேக்க மொழியிலே அவர்கள் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களிலே இவர்களுக்கு, இந்த ஹெலினிஸ்ட் ஜூஸ்களுக்கு கிரேக்க மொழி கூட தெரியாம இருக்கும், அராமிய மொழியும் இந்த எபிரேய மொழி கூட தெரியாம இருக்கும். அராமிய மொழியும் கிரேக்க மொழியும் நன்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கலாம், நிறைய பேருக்கு தமிழ்ல எழுத தெரியாது. இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு, இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு 2000ங்களுக்கு அப்புறம் பிறந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ்ல எழுத தெரியாது, தமிழ்ல கோர்வையாக பேச தெரியாது. ஆங்கிலத்துல நல்லா எழுத தெரியும், ஆங்கிலத்துல நல்லா பேச தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்திருக்கிறது. இது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையில ஒரு ஃபைட்டே இருந்துச்சு. இந்த ஹெலினிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அப்போ இந்த செப்டஜியன்ட் என்று சொல்லக்கூடிய டனாக்க மொழிபெயர்த்து வைத்திருந்தார்களே, கிறிஸ்து பிறப்புக்கு 200 வருடங்களுக்கு முன்பதாக கிரேக்கத்துல மொழிபெயர்த்து வைத்திருந்தார்கள். அந்த கிரேக்க மொழியின் பெயர்ப்பை படிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனா ரியல் யூதர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க எபிரேய மொழியில படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சண்டைக்கு வந்தாங்க. இப்படி நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. இந்த ஹெலினிஸ்டிக் பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்திருக்க வேண்டியதானே அப்போ. ஹலோ
இந்த ஹெலனிஸ்டிக் பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் ஒரு தனி நிர்வாகத்தை உருவாக்கி அவர்கள் வந்து அவர்கள் ஒரு ஒரு கட்டத்திலே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டதை பார்க்க முடிகின்றது. அதுக்கப்புறம் வருது ஒரு டாலமைட் பீரியட், சொலியூக்கன் எம்பரர் பீரியட்லாம் இருக்குது. நீங்க வந்து ஆக்சுவலா நம்ம பார்க்கும் பொழுது தானியேல்ல ஒரு ஒப்பற்ற தீர்க்க தரிசனத்தை அங்கே ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த நேபுகாத் நேச்சார் கொடுக்கின்ற அந்த தீர்க்க தரிசனத்திற்கு தானியேல் ஒரு விளக்க உரையை கொடுக்கின்றார். அங்கே ஒரு 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 சிலையை பார்க்கின்றார் நேபுகாத் நேச்சார். அது கடைசியாக அது மேல கோல்டுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே வரும் பொழுது இரும்பும் அங்கே வந்து மண்ணும் கலந்த ஒரு கலவை இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ அவர் வந்து ஒரு கிரேக்க சாம்ராஜ்யம் வரும் என்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 2ஆக பிரிந்து மறுபடி அது ஒரு சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்கும். அந்த 2 மறுபடி ஒன்றாக மாறும் என்று சொல்கின்றார். அலெக்சாண்டர் த கிரேட் வந்தார். அவருடைய போர் சேவர்களாகிய டாலமைட்டும் சொலியூக்கன் என்கின்ற 2 எம்பரர் அவருடைய போர் சேவரிலிருந்து உருவானது. மறுபடி 2ம் இணைந்து அது கிரேக்க பேரரசாக உருவானது. அப்ப இதெல்லாம் ஹிஸ்டரியில் அப்படியே வெளிவருகிறதை நமக்கு பார்க்க முடியும். அந்த டாலமைட் பீரியட் வரும் பொழுது இவர்கள் ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து மரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துல அவர்கள் இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இந்த டாலமைட் காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பெருவாரியாக இந்த இடுமியர்கள் ஹெலனிஸ்டிக் இயக்கத்தை அவர்கள் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அதாவது கிரேக்க மொழி நல்லா பேசுவாங்க, ஆனா அவர்கள் தங்களை இடுமியர்கள் என்று சொல்லி அவர்கள் செய்வாங்க. இவர்களை என்ன பண்றாங்க, இந்த டாலமைட்ஸ் வந்து வேறொரு பட்டணத்திலே அவர்களை குடியேற்றுகிறதை, அவர்களை கொண்டு போகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இவர்களை பிற்காலத்துல எகிப்திலும் அங்கு கொண்டு போய் வைக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யூத மக்களுக்கும் இந்த இடுமியர்களுக்கும் ஓயாது சண்டை எடுத்துக்கொண்டே இருந்தது என்பதை பிளேவஸ் ஜோசபஸ் என்று சொல்லக்கூடிய தி ஆன்டிக்ஸ் ஆஃப் ரோமன் எம்பரர் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ரோம சாம்ராஜ்யத்தில் காணப்பட்ட யூத எழுத்தாளரான, அதாவது யூத ஹிஸ்டோரியன் ஆகிய ஜோசபஸ் தன்னுடைய புத்தகத்திலும் அவர்களை குறிப்பிடுகின்றார். இவர்கள் எருசலேம் மக்கள் இந்த இடுமியர்களை அவர்கள் மதிக்கிறதுல, அவர்களை ஒடுக்கினார்கள் என்பதையும் அவர் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஜோசபஸை பத்தி எல்லா மேக்சிமம் அறிஞர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சில ஜூயிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக ஹென்றி ஆப்ரஹாம்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருக்கிறார், இன்றும் இருக்கின்றார். ஏராளமான தரவுகளை கொண்டு அவர்கள் ஏராளமான ஸ்பீச்சஸை கொடுத்திருக்கிறார். அவர் ஜோசபஸினுடைய டவுன்ஃபால் இல்லைன்னா ஜோசபஸினுடைய அதர் சைட் ஆஃப் ஜோசபஸை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜோசபஸை அநேகமான ஹிஸ்டாரியன்ஸ் அவரை ஏற்றுக்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஜான் ஹிரன்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கபேய மன்னன் ஒருவரை மக்கபேயர்களுடைய புத்தகத்துல நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஜான் ஹிரன்கஸ் ஆக்சுவலா அவன் ஒரு யூத மக்களாக இந்த இடுமியர்களை மாற்றம் செய்த ஒரு மன்னனாக இருக்கிறான். ஜான் ஹிரன்கஸ் ஒரு வித்தியாசமான மன்னன். ஜான் ஹிரன்கஸை பத்தி நீங்க கட்டாயம் படிக்கணும். ஜான் ஹிரன்கஸ் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவன் தான் இந்த ஏராளமான நம்ம ஏற்கனவே போன தடவை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், அந்த அசிரியர்கள் உள்ள வந்ததுனால சமாரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் உருவானாங்க. சமாரியர்களை கொன்று குவித்த ஒரு மன்னன் தான் இந்த ஜான் ஹிரன்கஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன். இந்த ஜான் ஹிரன்கஸனுடைய காலகட்டத்திற்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் உருவாகின்றான். இந்த அலெக்சாண்டர் இடுமியனாகிய இருந்த ஒரு ஆன்டிபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனை ஆட்சி அரியணையிலே வைக்கின்றான். இந்த ஆன்டிபஸினுடைய மகன் தான் ஏரோது ராஜா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏரோது ராஜாவினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது. இதுக்கு இடையில ஒரு டைனஸ்டி வருது, அதுக்கு பேரு டைட்டஸ் டைனஸ்டி. டைட்டஸ் என்கின்ற மன்னன் எருசலேமை முற்றுகையிட்டு அதை பிடித்து அவரை வந்து என்ன பண்றான், அது ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்குகின்றான். அதற்குள்ள இவங்க வந்து என்ன இருக்காங்க, இவர்கள் அடிமைகளாக தான் யூதர்களும் அடிமைகள்னு சொல்ல முடியாது, அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு யூதர்களும் இந்த ஏதோமியர்களும் இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இந்த ஏரோது ராஜா ஆக்சுவலா ரோமானிய பேரரசால் ஆக்சுவலா 67 இருந்து 70க்குள்ள அவன் வந்து ஒரு ராஜாவாக அவன் வைக்கப்படுகின்றான். அதாவது ரோம பேரரசு சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது ஒரு குறுநில மன்னன் போல ஏரோது ராஜா வைக்கப்படுகின்றான். இப்ப நீங்க இந்த ஏரோது ராஜாவுடைய பின்னணியம் என்ன, அவன் ஒரு ஏதோமியன். இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தடுக்க வேண்டும் என்று ஏன் ஏரோது ராஜா நினைக்கின்றான்? அவன் இவர்களுக்கு விரோதி.
ஏற்கனவே அவர்கள் ஏரோது ராஜா ஒரு இடுமியன். இடுமியன் நான் சொன்னேன், அவன் ஏதோமியர்களும் யூதர்களும் கலந்த ஒன்று. அந்த காலகட்டத்தில் ஏதோமியர்களை இடுமியர்கள் என்றுதான் அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த இடுமியன், அந்த ஏதோமியன் ஆகிய அந்த ஏரோது ராஜா அவர்களை அழிக்க பார்க்கின்றான். பிற்பாடு அவனுடைய மகன் அரியணைக்கு வரும் பொழுது 4 பிள்ளைங்க ஏரோது ராஜாக்கு. அதனாலதான் 1/4 பங்கு தேசாதிபதினு சொல்லுவாங்க. 4 பகுதிகளாக ஏரோது ராஜா அந்த இடத்தை பிரித்து அவனுடைய 4 மகனுக்கு கொடுக்குறான். அப்ப இந்த காலகட்டம் வரும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறாரே. இந்த சிலுவையில அறையப்படும் பொழுது அவரை சிலுவையில அறைவதற்கு ரோம பேரரசு இருக்கும் பொழுது இந்த ஏரோதனுடைய மகனும் காரணமாக இருக்கின்றார். அவருக்கும் அந்த லெட்டர்ஸ் போது அவர் பட்டும் படாமையும் தான் சொல்றாரு, விடுதலை பண்ணலங்க, நான் அதற்கு ஒத்துழைக்கின்றேன் என்று அவர் சொல்வதை நமக்கு பார்க்க முடியல. அப்போ இந்த ஏதோமியர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு, அதாவது குரூசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கூட துணை நின்றிருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இன்னும் ஏதோமியர்கள், நீங்க யோவான் ஸ்நானகனை கொலை செய்தது ஏதோமியர்கள். இப்படி ஏதோமியர்கள் யூதர்களை துன்பப்படுத்தின வரலாறுகளை புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்க்க போகின்றோம். இன்னும் நான் ஒரு 4 நிமிடத்துல நான் முடித்து விடுவேன். இந்த ஏதோமியர்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது 4-5 நிமிடத்துல நான் முடித்து விடுவேன். இந்த உபதியா புத்தகத்தை வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இதை எழுதின தீர்க்கதரிசியினுடைய பேர் உபதியா என்று தெரிகின்றது. இது 840 காலகட்டத்துல எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 848 கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எழுதிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இதுல ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ரியலா இந்த காலகட்டத்துல எழுதப்பட்டதுன்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, நான் ஏற்கனவே நாஹூம்லாம் சொல்லும் பொழுது சொன்னேன், திப்ஸ் என்கின்ற பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அங்க இருக்க, அதாவது அதனுடைய அழிவை பற்றி சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ இப்படி ஒவ்வொரு தரவுகளை வைத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா இங்க அப்படிலாம் இல்லை, ஒரே சாபம் மட்டும்தான் இருக்கும். ஆனா மொட்டைக்கட்டையா எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னே தெரியாத சாபமா இருக்கும். இப்போ இதனுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால இதனுடைய சாபம் ஏன் வந்தது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த ஒபதியாவினுடைய புத்தகத்துல ஆக்சுவலா இன்னொரு ஒரு டிஸ்பியூட் இருக்கு. நேபுகாத் நேச்சாரனுடைய காலகட்டத்துல அவர்கள் ஏபுகாத் நேச்சாருக்கு துணை கொண்டு இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களை அழிப்பதற்கு துணை நின்ற காரணத்தினால அவர்களை அந்த நேரத்துல பழித்து எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஆனால் அது இருக்காது என்று சொல்லி பெருவாரியான மக்கள் நம்புகிறார்கள். இது எப்ப இருக்கும்னா, கிட்டத்தட்ட யோராமனுடைய காலகட்டத்துல ஏற்படக்கூடிய அந்த போரினுடைய அழிவினுடைய காலத்துல எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? வெறும் ரொம்ப சின்ன புத்தகம், பழைய ஏற்பாட்டிலேயே சின்ன புத்தகம் தான். 21 வசனங்கள் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மிகச்சிறிய புத்தகமாக இந்த புத்தகம். இதுல என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 1000 வருடம் சண்டை, 1000 வருடமாகவும் காம்ப்ரமைஸ் ஆகாம பகையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் யூதர்களை எதிர்த்து கொண்டிருந்த, ஒண்ணு டைரக்டா எதிர்ப்பாங்க, இல்லைன்னா துரோகம் செய்வாங்க, அந்த கூட்டத்தினுடைய நியாய தீர்ப்பை குறித்து இந்த புத்தகம் சொல்கிறது. ஏன்னா காம்ப்ரமைஸுக்கு மோசே காலத்திலே உள்ள வந்துட்டாங்க. இஸ்ரவேலர்கள் மோசே காலத்திலே காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த காம்ப்ரமைஸ் நடக்கல. நமக்கு தெரியும், யாக்கோபும் ஏசாவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சு அழலாம் செஞ்சாங்க. ஆனா அது அவருடைய சந்ததியினர் அந்த காம்ப்ரமைஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மறுபடியும் பகையாளிகளாக பார்த்தார்கள். மோசே காலத்துல மறுபடி காம்ப்ரமைஸ்க்கு வரும் பொழுது அந்த காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் எந்த காலத்திலையும் இவர்களுக்கு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் நான் சொன்ன மாதிரி பிற்காலத்துல யூதர்கள் அந்த ஏதோமியர்களை கூட்டிட்டு சண்டைக்கு போகும்போது கூட ஏதோமியர்கள் யூதர்களோட காம்ப்ரமைஸ்க்கு வரல. இந்த இஸ்ரவேலர்கள் யூதர்களையும் ஏதோமியர்களையும் கூட்டிட்டு போகும்போது கூட மோவாபை எதிர்த்து சண்டைக்கு போகும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் மோவாபியர்கள் ஹெல்ப் பண்ணல, இந்த ஏதோமியர்கள் ஹெல்ப் பண்ணல, மோவாபுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. அப்போ எந்த காலத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாம ஒரு 1000 வருடம் சண்டையிலேயே கழித்த ஒரு சந்ததி, அந்த சந்ததியினுடைய நியாய தீர்ப்பு வீழ்ச்சியை பற்றி இந்த உபதியா புத்தகம் நமக்கு சொல்லுது. நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கிறது. நம்மளுடைய ஆண்டு காலம் 1000 காலம்லாம் நமக்கு கிடையாது. குறுகிய ஆண்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை சண்டைகள் நமக்குள்ளாக இருக்கின்றது. நம் சண்டைகள் காம்ப்ரமைஸ் ஆகுவது எப்போது என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு ரீங்காரம் இருக்கு. எல்லாருக்கும் கோபம் இருக்குது, எனக்கு கோபம் இருக்குது, உங்களுக்கு கோபம் இருக்குது, யாரையாவது பிடிக்காம போயிருது, கோபத்துல வார்த்தைகளை நாம் தூக்கி எறிந்து விடுகின்றோம். ஆனா உபதியா புத்தகம் இந்த சகோதரர்களுக்குள்ளதான கோபத்திற்கு
ஏற்படுகின்ற நியாய தீர்ப்பை நமக்கு சுட்டி காட்டுது. எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்குது, பொறுமை வேண்டும். இந்த பொறுமை காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா அவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும் அப்படிங்கிறத உபதியா புத்தகம் தூக்கி நிறுத்தி காண்பிப்பதை நம்ம சென்ட்ரல் டார்கெட் தீமே தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சகோதரர்கள் சண்டை காம்ப்ரமைஸ் ஆகல அப்படின்னா ஆண்டவர் அதற்கு தண்டனை கொடுக்கிறார், அவ்வளவுதான். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, கட்சிகளினால் நாம் பிரிந்து கொண்டு காணப்படுகின்றோம். ஆலயத்துக்குள்ள கட்சி இருக்குங்க, ஆலயத்துக்குள்ள பாகுபாடு பிரிவினைகளால் நாம் காணப்படுகின்றோம். அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று சொல்லி நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தினரை அந்த கூட்டத்தினருக்கு பிடிக்கல, இந்த கூட்டத்தினரை அந்த கூட்டத்தினருக்கு பிடிக்கல என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரம் இல்ல, காஸ்ட்னால கிறிஸ்தவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம எல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக நான் இவனை சார்ந்தவன் நான் அவனை சார்ந்தவன் என்று பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். பணத்தினால் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, என்ன சொன்னாரு, நீங்க பணக்காரன் வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொண்டு ஏழை வரும் பொழுது அவனை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு பணக்காரனுக்கு மிக முக்கியத்துவமும் பணமில்லாதவனுக்கு ஒரு அற்பமான ஒரு எண்ணமும் ஆலயங்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களுக்குள்ள சண்டையை பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீடுகள்லையும் சகோதரர்களுக்குள்ள சொத்துனால பிரச்சனை, பணத்தினால ப்ராப்பர்ட்டினால பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ப்ராப்பர்ட்டினால பிரச்சனை முக்கியமா இல்லைன்னா அந்த காம்ப்ரமைஸ் முக்கியமான்னு கேட்கிறார். இந்த காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா நியாய தீர்ப்பு இருக்குங்கிறார். அதுதான் உபதியா புத்தகம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தியே. ஆக்சுவலா இந்த காம்ப்ரமைஸ் நீங்க ஆகலைன்னா there is no point of believing in Jesus Christ. இதுதான் நமக்கு வேதாகமம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அன்பு செய்யுங்கள் என்ற ஒரே கட்டளையினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கட்டி போட்டாரே. ரெண்டு தான் சொல்றார், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னை போல பிறனை நேசி. இந்த ரெண்டு கட்டளை தானே. இந்த ரெண்டு கட்டளையில நீங்க செய்யாத ஒண்ணு ரெண்டாவது கட்டளை அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபதியா புத்தகம் மூலமா நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். மெயின் இதுதான். வீட்டுக்குள்ளே நமக்கு ஒரு வீடு, அந்த ஒரு வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நமக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏராளமான பிரச்சனை இருக்கு, மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது, எல்லா இன்லாஸ் கூடயும் நமக்கு சண்டை இருக்குது. இது மாத்திரம் கிடையாது, பேரண்ட்ஸ் கூட சண்டை இருக்குது, பிள்ளைங்க கூட சண்டை இருக்குது. சண்டை இல்லாத லெவல்ஸே இல்லை பாருங்க. இதெல்லாம் ஆனா ஒத்துமையா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். அதற்குத்தான் இந்த உபதியா என்கின்ற புத்தகம். இது எப்படி சொல்லுது அப்படின்னா, இது எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் தான், உங்களுக்கு கஷ்டம் தான், எல்லாருக்கும் கஷ்டம். இதை சொல்லுகின்றதுனால பெரிய ரொம்ப ஈஸி, ஆனால் செயல்படுத்தும் பொழுது ரொம்ப கஷ்டம். எனக்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் என் கண்ணுக்கு முன்னாடி வருது, அதே போலதான் உங்களுக்கும் வரும். நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் யார் கூடயாவது நமக்கு ஒரு ஹிட்ச் உருவாக தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் அது ரொம்ப நாள் இழுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த புத்தகம் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். ஏன்னா என்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு போவோம்னு தெரியாது. அதற்கு முன்னதாக நாம் யாருடனும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க கூடாது அல்லவா என்று மறுபடி ஒரு முறை இன்றைக்கு நமக்கு இதை பத்தி பேசுறாரு. இதுல முக்கியமான வசனம் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கோவப்படுறாருன்னா, நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்கள்ல அவன் கூட்ட கட்டினாலும் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்னைக்கே ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இன்னைக்கு ஒரு பிளானட்டை விட்டு மறு பிளானட் போய் இல்லைன்னா ஸ்பேஸ்ல போய் ரிசர்ச் பண்றதுக்கு அங்க போய் இறங்கிதான் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். நிலவிலே கால் வைத்தான் என்று சொல்கின்றோம், ஆனால் நட்சத்திரங்கள்லயும் மனிதன் கால் வைக்கல. ஆனா ஆண்டவர் அன்னைக்கே சொல்றாரு, நட்சத்திரத்துல போய் நீ கூடு கட்டினாலும் அதை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த நட்சத்திரத்துல போய் கூட கட்டினாலும் விழுந்து போக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதுக்கு சொல்ற வசனம் பாருங்க, உன் சகோதரன் அந்நிய வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும். உன் சகோதரன் கஷ்டப்படுறத பிரியத்தோட பார்க்காத, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. சகோதரன்னா யார்? ஆண்டவர் சொன்னாரு, நமக்கு பக்கத்துல இருக்கவங்க நமக்கு சகோதரன். ஏதோ நமக்கு கூட பிறந்தவங்க மட்டும் சகோதரன் அல்ல, நமக்கு பக்கத்துல இருக்கவங்க நமக்கு சகோதரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு சகோதரர்கள் தானே. அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்க தானே கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்காத. அந்த கஷ்டப்படுறதுக்கு நீ காரணமாவும் இருக்காத, நீ அவர்களை ஹெல்ப் பண்ணுங்கிறார். நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய, நம்ம ஒருவேளை உயர் அதிகாரியா இருக்கலாம், நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நம்மளோட கேடர்ல ரொம்ப குறைந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நம்ம சகோதரர்களாக பார்க்கிறோமா? இல்லைன்னா பதவி வெறிப்பிடித்து அந்த பதவியினுடைய திமிரின் காரணமாக அவர்களை ஆணவத்தோடு அடக்குகின்ற ஒரு அதிகாரியாக நம்ம இருக்கிறோமா? நம்மளை பார்த்து அநேகர் பயப்படலாம், சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்படலாம். நம்ம அவர்கள் ஒருவேளை மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு புகழலாம். ஆனா ஆண்டவர் நம்ம புகழ போறதில்லை. அவர் சொல்றாரு, அவர் அந்நிய வசமாக ஆகும் பொழுது நீ அவனை பிரியத்தோட பாராமல். யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்களை நீ சந்தோஷப்பட்டாங்க. நம்மளுடைய சில நேரங்கள் நம்மளுடைய எதிரிகள் அடிக்கப்படும் பொழுது கூட நம்ம அவனுக்கு தேவைதான், அவன் நல்லா வாங்கி கட்டணும். ஏன்னா அவன் ஏற்கனவே மோசமானவன் எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் வாங்குவான்னு நினைச்சேன், இன்னைக்கு வாங்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவர் சொல்றாரு, இவர்கள் எதிரியாக வாழ்ந்தவங்க தானே ஏதோமியர்களும் இஸ்ரவேலர்கள். இவ்வளவு நாள் நம்ம 1000 வருஷ பகன் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நீ ஏன் சந்தோஷப்பட்ட?
அவன் ஒரு சகோதரன், நீ அவன்கிட்ட பொறுமையா பேசலையே, நீ அவனுக்கு எதிரியா வேலை செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழிக்க போறேன். அதனால அவனை எதிரா நீ செஞ்ச, நான் உனக்கு எதிரா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய சுருக்கமான இது என்னன்னா, இந்த புத்தகம் ஏதோம் முழுமையாக அழிக்கப்படும். ஏற்கனவே சொன்னேன், கந்தகம் போல மாறும்னு சொல்லி பாலைவனமாக மாறும். இவ்வளவுதான், ஜஸ்டே தான், பாலைவனம் போல மாறும். இனிமேல் நீங்க இஸ்ரவேலர்களை தாக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாரு. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சீயோனுக்கு விடுதலை வருது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் விடுதலை ஆகுறாங்க. ஏதோமியர்கள் அதுக்கப்புறம் ஒரு அரசாட்சி இருக்கல. ஏதோமியர்கள் அவர்கள் கூட்டமாக கூடி ஒரு ராஜ்யமாக உருவாகி அவர்கள் மீண்டும் தேசத்தை மீட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படல. இதுல ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அந்த சமயத்துல ஏற்பட்டாலும் இந்த ஏதோமியர்களின் மன்னனாகிய ஏரோது அவர்களுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் ஒரு பப்பட் கிங் தானே, அவன் ஒரு குறுநில மன்னன். ராஜாங்கம் செய்யறது யாரு? ரோமானியர்கள். அப்ப ரோமானியர்களுடைய கைக்கு கீழே அவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பப்பட் கிங் தான் ஏரோது. லிமிட்டெட் பவர்ஸ் தான். ஆனா அந்த லிமிட்டெட், ஏன்னா அது பேரலல் கவர்மெண்ட் நடந்த காலகட்டம். நீங்க பாத்தீங்கன்னா கவர்னர் ஒருத்தர் தனியா இருப்பார். பிலாத்து ஒரு கவர்னர். அதே நேரத்துல அகரிப்பா என்று சொல்லுகின்ற அகரிப்பா 1ஆம் ராஜா, ஏரோதனுடைய மகன், அவரு ஒரு ராஜா. இது ஒரு பேரலல் கவர்மெண்ட். ரோமானியர்களை பகைத்து இந்த ஏரோது ராஜாவால எதுவும் செய்யவும் முடியாது. அது கிட்டத்தட்ட கப்பம் கட்டி வாழ்ந்த ஒரு காலகட்டம் மாதிரிதான். அப்ப இந்த ஏசாவினுடைய பர்வதத்தை ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்லுகின்றார். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, சீயோனுக்கு ரட்சிப்பு வருங்க, சீயோனுக்கு ரட்சகர்கள் வருவார்கள். அப்ப என்ன சொல்றாரு, ரட்சிப்பை கொண்டு வருகின்ற இயேசு கிறிஸ்து வருவார், ரட்சிப்பை பற்றி பிரசித்தம் பண்ணுகின்ற அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்பதை இந்த உபதியாவின் புத்தகத்திலே அது சொல்லப்பட்டிருந்தது. இந்த முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நாம் ஏதோமை போல இல்லாமல், எத்தனை தடவை இஸ்ரவேலர்கள் அவர்கள் விழுந்தாலும் மறுபடி ஆண்டவரை தேடுகின்றார்கள். எத்தனை தடவை ஏதோமியர்கள் விழுந்தாலும் அவர்கள் ஆண்டவரை தேடி போகவில்லை. இதுதான் பேசிக்கான வித்தியாசம். ஆங்கிலத்துல இப்படி சொல்றாரு ஒரு அறிஞர், it is hard for us to pray at difficult times, but it is very much needed for us to pray when it is more difficult. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளால ப்ரேயர் பண்ண முடியாது. ஆனா எப்பொழுது கடினமான காலகட்டம் வருதோ அப்பதான் கடினமா ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன்னா அதுதான் நம்மளால செய்ய முடியாது. இதனுடைய முடிவுக்கு நான் வந்துட்டேன். பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏசா தவறுகின்றார். இந்த தவறு நடக்கும் பொழுது யாக்கோபு யோக்கியம் கிடையாது. யாக்கோபு ஒரு எத்தன். யாக்கோபு ஏமாற்றுகின்றார். ஆனா யாக்கோபு படிப்படியாக ஆண்டவரை பிடித்துக் கொள்கின்றான். ஏசா ஆண்டவருக்கு விரோதமாகவே போறான். ஆண்டவர் வருத்த இஸ்மவேலினுடைய மகளை திருமணம் செய்கின்றான். ஹோரைட்ஸ் மத்தியில போறான், ஏவைட்ஸ் மத்தியில போறான். இவர்கள் மத்தியிலே போய் ஆண்டவரால் பிரித்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரான். இதையும் தாண்டி வந்துருவானா என்று ஆண்டவர் சேயீர் மலைக்கெல்லாம் போய் பூமியெல்லாம் அதிர வச்சு ஆண்டவர் செய்து காண்பிக்கின்றார். ஆனாலும் ஆண்டவரைக்கு அவர்கள் சார்ந்தவர்கள், கொஸ்ன்ற தெய்வத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். கடைசி வரைக்கும் இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் அவர்கள் விரோதிகளாக பாவித்தார்கள். அவர்கள் கடைசியிலே இஸ்ரவேலின் அழிவுக்கு அவர்களும் காரணமாக இருந்தார்கள். குறிப்பாக எருசலேமின் தேவாலயம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அதுக்கப்புறமும் கூட இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்துல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அழிப்பதற்கு காரணமாக, இயேசு கிறிஸ்துவை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தையாக இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் கொலைக்கு காரணமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய குரூசிபிகேஷனை தடுத்து நிறுத்தாத ஒரு கூட்ட மக்களாக இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் எவ்வளவு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் இவர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பி வரவே இல்லை. ஆனா இஸ்ரவேல் இவர்களை விட அதிகமாக தவறுகின்ற ஒரு மனிதனாக இருந்தான். அதாவது இஸ்ரவேலுடைய சந்ததியினர் ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் அவர்கள் பிடித்துக் கொண்டே வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கின்றார், அவர்களை நேசிக்கின்றார். நம்ம தவறு செய்த காரணத்தினால ஆண்டவரை விட்டு தூரம் போவோமானால் ஆண்டவர் நம்மை நேசிப்பாரா என்று நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் அப்படி தூரம் போன ஏதோமியரை அவரை நேசிக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. தவறு செய்தாலும் திரும்பி வாழ்வதற்கு தலையெடுத்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் நேசித்தார். நாம் இஸ்ரவேலர்களைப் போல வாழ ஆசைப்படுகின்றோமா? ஏதோமியர்களைப் போல ஆசைப்படுகின்றோமா? ஆண்டவரே நம்மளுடைய இருதயத்திலே பேசும்படியாக இந்த கேள்வியோடு நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
நாளைய தினத்திலே, அதாவது இதுக்கு வருகின்ற அடுத்த வகுப்பிலே நாம் இந்த உபதியா புத்தகத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்க போகின்றோம். நன்றி.